Hi everyone, welcome to Veggie Treat. எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம பெருமாள் கோவில் வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம பெருமாள் கோவில் போகும்போது அந்த புளி சாதத்தோட இந்த கருப்புளுந்து வடையும் சேர்த்து சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை சாப்பிட்டு வரும்போதும் இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணணும்னு நினச்சிப்பீங்க. அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு கருப்பு உளுந்து தான் ஊற வச்சு வச்சுருக்கேன். உடச்ச கருப்பு உளுந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கிறது. நீங்கள் முழு உளுத்தம்பருப்பு இருந்ததுன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு அதை நீங்கள் நைட்டே ஊற வச்சுருக்கணும். ஒரு 8 hours ஊற வைக்கணும். இதுனா ஒரு 3 மணிலேருந்து 4 மணி நேரம் ஊற வச்சா போதும். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், கல் உப்பு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நான் ஒரு 4 மணி நேரம் இந்த கருப்பு உளுந்தை தோல் உளுந்தை ஊற வச்சுட்டு இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் கையால் புழிஞ்சும் கூட எடுக்கலாம். நான் சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுனால நல்லா வடிகட்டிட்டேன். இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சிக்க வேண்டியதான். கல் உப்பு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கரக்கரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. கையில் ஒட்டாமல் நல்லா வந்திருக்கு. இந்த மிளகு ஜீரகத்தையும் நான் தனியாக பொடி பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த கருப்பு உளுந்து அரைச்ச மாவோட மிளகு ஜீரக பொடியும் சேர்த்துக்கலாம். 1 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் மிளகு ஜீரக பொடி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இந்த மிளகு ஜீரக பொடி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் உருட்டி பார்க்குறேன். நல்லா கரெக்டாக வந்திருக்கு. கையிலலாம் எதுவும் ஒட்டலை. இப்போ இதை நம்ம தட்டி எடுத்துக்க வேண்டிதான். நீங்கள் ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் கவரில் இந்த மாதிரி அந்த ஒரு உருண்டையை வச்சுட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஒரு கப்பால். அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்காது. ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாக இருக்கும். அதனால் மீடியமாக நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த வடையை போட்டுட்டேன். வடையை 2 பக்கமும் திருப்பி விட்டுக்கோங்க. அப்போ தான் 2 சைடும் நல்லா ஈவனாக வெந்து கிடைக்கும் நமக்கு. கொஞ்சம் பொறுமையாக போட்டு எடுத்திங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ நம்ம ஆயிலில் போடும்போது ஒரு நல்ல சவுண்டு கேட்டுட்ருக்கோம். அந்த சவுண்டு எல்லாம் அமைதியானதுக்கு அப்புறமா தான் நம்ம அதை ஆயில்லேருந்தே அந்த வடையை எடுக்கணும். பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டாக கேட்டுகிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த சவுண்டெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ நம்ம அந்த வடையை எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா ஈவனாக இருக்கும். அப்போ தான் கலர் திருப்பி விட்டு போட்டால் தான். ஆயில் நல்ல ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கேஸை வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு வடையும் நான் தட்டி காமிச்சிருக்கேன். இப்போ இதுவும் நல்ல சவுண்டெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் நல்ல கிறிஸ்பியான வடை நமக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், நம்மளோட பெருமாள் கோவில் புளியோதரையோட இந்த வடையும் இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் மெனு. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.